கொடைய நிலை நாட்டிக்கிட்டு இருக்காங்க. வெற்றி தன்வசம் ஆகிறதுக்கு காரணமே அந்த தேவையில்லாததான். பின்னாடி அவன் கால் வச்சு அடுத்த நிமிஷம் காஞ்சோட அரியாசனத்துல கால் வச்சுட்டாங்க. அவங்க தூக்குதா அப்படின்னா எல்லாரும் செத்துருப்பாங்க. டிராஃபிக்காக ஆடிட்டு இருக்க ஓஜிபிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பொறுமை. தான் ரசிகர்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. தன் ரசிகர்களுக்கு இன்பம் கொடுத்தே ஆகணும். தன் ரசிகர்கள் நெஞ்சில் பால் வாத்தே ஆகணும். ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க. இத்தனை நாள் ஸ்டார்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் சந்தோஷமா, அப்பெல்லாம் நாங்க இதா இருந்தோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன் நினைக்கிறேன். பாப்போம். இங்க ஜேபி டீம்ல வந்து ரெண்டு பேர் நாக் அவுட், ரெண்டு பேர் அழுத்துறாங்க. ஐயோ பயங்கரமா அடி போட்டு பிரிக்கிறானுங்க. இங்க பாருங்க ஓஜிபிடிஸ் பக்கத்துல ஒரு டீம் வர மாட்டான். டீம் 21 வர வராங்க பாருங்க. மறுபு ஃபர்ஸ்ட் வந்து டீம் 18 கிட்ட வந்தான். விவசாயி கேமுங்க நாக் வச்சாங்க. அந்த டீமே பக்கத்து வரணும் நாடி பண்ணாங்க. அந்த பக்கம் அப்படியே திருப்பி பார்த்தா மறுபடியும் அங்க டீம் 21 வர மாட்டாங்க. இந்த பக்கம் டீம் 17 மூணு டீம் 4 பேர் சேர்ந்து 3 டீமை பிளாக் பண்றானுங்க. பக்கத்து வர விடாம பிடிஎஸ் 4 பேர் 3 டீமை பிளாக் பண்றானுங்க. நான் குமார் பிடிஎஸ் ரசிகனா மாறிட்டு இருக்க போல அப்படின்னு ஜாலியா இருக்க போல. ஜாலியா கும்தல்ல என்னதான் இந்த பக்கம் பிடிஎஸ் பிளேஸ்மென்ட் பாரு ரொம்ப நல்லா தான் குமார் இருக்கு. சும்மா அரசல் பரசலாம். ஏன்னா ஜோன் ஸ்பீடுனால அரசல் பரசலா இருது. அரசல் பரசல் எல்லாம் ஒட்டியானுங்க வெளியே போக முடியல அப்படின்னு. இல்லன்னா எல்லாரும் வெளிய சுத்திட்டு இருப்பாங்க. ஓஜிபிடிஎஸ் வருதா? ஓஜிபிடிஎஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஜோன் கார்னர் அவங்க கடைபிடிக்கறாங்க. இன்னும் மதியம் 18 டீம் 57 பேர் உயிரோட இருக்காங்க. சொல்லி இருப்ப ப்ரோ. இல்ல இல்ல அப்படி கிடையாது. ஏன்னா லீடிங் ப்ரோ. இப்ப எஸ்ஓபிடிஎஸ் முட்டை பாயிண்ட், இப்ப எஸ்ஓபிடிஎஸ் முட்டை பாயிண்ட் எடுத்து விட்டா கண்டிப்பா பயந்துட்டான்னு சொல்லுவேன். 29 பாயிண்ட்ல ஒருத்தன் பின்னோக்கி போறான் அப்படின்னா என்ன கணக்கு? தான் ரசிகர்களுக்கு கண்டிப்பா இன்னும் வெற்றியை கொடுக்கணும் தான் போறான்னு அர்த்தம். இல்லன்னா இப்ப யோசிச்சு பாரு, ஆல்ரெடி 30 பாயிண்ட் எடுத்தாச்சுரா, எவனும் பக்கத்துல கிடையாது, போடுறா அந்த நாயை தூக்குடா அப்படின்னா தூக்குதான் போய் அடி வேண்டியதான் வீணா போயிருக்கும். பொறுப்பான விளையாட்டு தான் சொல்லணும். முட்டை பாயிண்ட்ல பின்னாடி போறதுக்கும் 30 பாயிண்ட்ல பின்னாடி போறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் மேட்டர். ஜோன் எடுக்கறாங்க. ஃபைட்டுக்குள்ள உள்ள வந்து பார்த்தா பக்கத்துல நம்ம சிம்பா டீம் இருக்கு. போதும் முடிச்சவங்க ஸ்பீட் முடிச்சாச்சு. இப்ப பீட் ஓகே انا ஓஜிபிடிஸ் ஒரு ஃபைட்னே. ஓஜிபிடிஸ் ஒரு ஃபைட் டீம் 20 கூட. டீம் 20 கூட அங்க பாருங்க ஸ்பாகிஸ் ராகுல் 1 HP. ராகுல் சாய் தூக்குனா. ராகுல் சாய் தூக்கிட்டாரு. அடுத்த நிமிஷம் கோஸ்ட் உள்ள போயிட்டு இருக்காரு. கோஸ்ட் உள்ள போறாரு. வழியே தெரியல இருக்கு. வழி தெரியல. கோஸ்ட் ப்ரோக்கு வழி தெரியல. சாய் ஒரு சரியான நேடு 1 HP பண்ணி வெளிய போய் கரெக்ட்டா அடிச்சாரு. சிம்பா மாட்டிக்கிட்டானா? சிம்பாவை தூக்க போறாங்களா? சிம்பா கிறுக்கா ஓடிட்டு இருக்கான். ஓகே மறுபடியும் ஸ்ப்ரே போடுறாரு. கோஸ்ட் ப்ரோ மறுபடியும் ஸ்ப்ரே போடுறாரு. அவ்வளவுதான். ஓஜிபிடிஎஸ் ஒரு டீம் அடிச்சு வந்து ஜோன் எடுக்கிறது முதல் முறையா பாக்குறோம். சாய் எங்க ட்ரோன் தூக்குறான். காஜிலா திங்கிங் காங் தூக்கியது. கிங் காங் அணி ஒவ்வொருத்தரா பிரிச்சடிக்குது. ராட்ரிக் போன மேட்ச்ல கரெக்ட் செஞ்சான். இந்த மேட்ச்ல அவன் தான் ஓபனிங் கொடுத்து தவறு இழைத்தானா. கோல் மறுபடியும் காஜோ பாத்து வரான். ட்ரோல் முடிவடைந்தான். அந்த முடிக்கிறான். காட்ஜிலா கிங் காங்கை நானி செய்து கொண்டிருக்கிறது. ராட்ரிக் நாக் அவுட் போய் தூக்க முடியுமா? கோஸ்ட் ஆஃப் ஈஷா தூக்குறான். சீசோஜி பொறுமை காக்குறான். பொறுமையா இருக்கான். சீஸோட பொறுமை. கோஸ்ட் முடிக்கிறாங்க. முடிக்க ட்ரை பண்ணாங்க. அடுத்த நிமிஷம் அருமையான ஒரு கவர். முடிந்தது. கிங் காங்கை காட்ஜிலா நானி செய்து கொண்டிருக்கிறது. எவனா சொன்னானே பயந்து ஓடுனாங்கன்னு. என்ன தம்பி ஆச்சு? சாய்நாத் ஈஷா மட்டும்தான். பிடிஎஸ்ல இன்னும் ஒரே ஒருத்தன் ஈஷா மட்டும்தான் உயிரோட இருக்கான். ஓகே ஏறாங்க. 2 பேர் ஏறாங்க. ஒரு நாக்கு சிம்பா முடிக்கான். ஈஸ்வா காப்பாத்துறான் பிடிஎஸ்ஐ. ஸ்லாக் இது பாயிண்ட்காக வந்து கொண்டிருக்கான். அருமையான ஒரு 1v2. 5 மினிட்ஸ் மேல இருந்து பிளாக் பண்ணுது. 5 மினிட்ஸ் மேல இருந்து பிளாக் பண்ணுது. ஒரு நெருப்பு தீயில் விழுந்தது. அப்படி நெருப்பு போட்டுக்கிறாங்க. நெருப்புடா அப்படின்னு. ஆனா அவுட் ஆஃப் ஜோன் இந்த ஃபைட் தேவையா? 5 மினிட்ஸ்க்கு அவங்கள இது பாயிண்ட் கூட பண்ணுது. பாயிண்ட் சாய் மறுபடியும் ஒரு நாக் அவுட்.
சாய் மறுபடியும் ஒரு நாக் 10 அவுட். செகண்ட்ல ஜோன் வருது. ஜோனுக்கு போய் அவன் அவ்வளவுதான் முடியுமா? 6 5 4 3 2 1 0 24 முடியுமா? ஜோன் அடிக்குது. ஈஸ்வா தவறிழைத்தானா? ஈஸ்வா தவறிழைத்தானா? ஈஸ்வா தவறிழைத்தான். பாயிண்ட் கிடைக்கவில்லை. பாயிண்ட் கிடைக்கவில்லை. 29ல இருக்கு. எஸ்ஓபிடிஸ் 30 இன்னும் முட்டை பாயிண்ட்ல இருக்கு. ஒரு பாயிண்ட் இருக்குல்ல எஸ்ஓபிடிஸ். நாட் ஈவன் ஒரு பாயிண்ட் எடுக்கவில்லை. எஸ்ஓபிடிஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுல இருக்கு. எஸ்ஆர்பிடிஸ் உயிரோடு இருக்கா என்ன? செத்துருச்சா? எம்பிடிஸ் இந்த முன்னுக்கு போயிட்டு 4 பேர் இருக்காங்க. ரொனால்டோ டீம்ல 4 பேர் இருக்காங்க. எம்பிடிஸ் ஓட எவ்வளவு ஆகைஸ். ஓகே டாப் 2ல இருந்தா இந்த டீம்மே வந்து பார்த்தா உள்ள வராம டாப் 5க்குள்ள வராம முடிக்கப்பட்டாங்க. போயிடுச்சு. இப்போதைக்கு எம்பிடிஎஸ்க்கு நல்ல சான்ஸ் இருக்கு. 4 பேர் இருக்காங்க. 4 மேன் ஸ்குவாடோட வந்து பார்த்தா இருக்காங்க. இப்போதைக்கு ரொனால்டோ டீம்ல வந்து பார்த்தா 4 பேர். இந்த பக்கத்துல நரேன் டீம்ல வந்து பார்த்தா 4 பேர். ஜோஸ் எம்பிடிஎஸ் பாருங்க 4 பேர் எப்படி படுத்து அப்படியே அந்த பொறுமையை பாருங்களேன். இங்க பாருங்களேன். பங்கோஜி பொறுமையா இருந்து என்ன பிரயோஜனம்? பாயிண்ட் எடுக்கலையே குமார். பாயிண்ட் எடுக்கலையே. எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு மேட்ச்ல பாயிண்ட்ல போட அருமையான ரேட். கேடிஸ் பேக் நாக்கு மேல ஏறுறாங்க. யூடியூப் மார்க் டீம் கிட்ட இறங்குறாங்க. போய் இறங்குறாங்க. பின்னாடி இருந்து சர்வேல் கவர் கொடுக்குறான். கவரோட பாங்கோஜி முன்னாடி ஏற பாங்கோஜி நாக் செய்யப்பட்டான். யூடியூப் ரோமியோ பாங்கோஜியை நாக் செய்யப்பட்டான். யூடியூப் மட்டன் முடிவடைக்கப்பட்டான். யூடியூப் மட்டன் மறுகையா சாலா 2 பேர் தான். சர்வேல் எம்எஸ்ஓ மட்டும் தான் இருக்காங்க. சர்வேல் எம்எஸ்ஓ மட்டும் தான் இருக்காங்க. பொசிஷன் பாயிண்ட்காக கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்களா? கொஞ்சம் பொறுமையா அந்த பொசிஷன் பாயிண்ட் முதல்ல பொசிஷன் பாயிண்ட் எடுக்கணும். தேவையில்லாம ஃபைட் எடுக்க கூடாது. கில் ஒரு மேட்ச் நாட் ஏ மேட்டர். எம்எஸ்ஓபி பாயிண்ட் தான். எம்எஸ்ஓபி நாக் செய்து கொண்டிருக்கான். எம்எஸ்ஓபி முடிச்சு விட பார்க்கறான். அழைத்து விட்டு கொண்டிருக்கான். நாக் அவுட் செய்யாமல் மறுபடியும் எம்எஸ்ஓபி தாவரை இழைத்து பாயிண்ட் வந்தது. எம்எஸ்ஓபிக்கு என்னாச்சு? வேர் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் கான்? எம்எஸ்ஓபிக்கு என்னாச்சு? போய் அழுத்தி விட்டுட்டு இருக்கான். டீமை முடிக்காம 1 ஹெச்பில இருக்கவன்ட்ட சர்வேல் டாப் 4 வந்துட்டான். சர்வேல் பங்க் எடுத்த ஒரு ஆளு, எல்லாரும் வேணான்னு சொன்ன ஒரு ஆளு அவங்க டீமுக்காக 7 பாயிண்ட். 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 7 பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்கான். 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் 8 பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்கான். 8 பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்கான். 8 பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்கான். மத்தவங்க எல்லாம் வேணான்னு சொன்னாங்க. பங்கோஜி மட்டும்தான் சர்வேல் வேணும்னு சொன்னா. பங்கோஜி எடுத்த முடிவு 8 பாயிண்ட் கைஸ். 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 8 பாயிண்ட். வர ஒண்ணு பரவாயில்ல. ஒரே ஒருத்தன் 9 பாயிண்ட். ட்ரோல் அவங்க அண்ணன் 9 பாயிண்ட். 9 பாயிண்ட் எடுத்து கொடுத்துறாங்க அந்த டீமுக்காக. 9 பாயிண்ட் எடுத்தது. நாம அத 9 பாயிண்டா 10 பாயிண்ட் ஆக போதா பாப்போம். 1v3 பண்ணுவானா? 1v3 பண்ண வாய்ப்பு இருக்கா? 1v3 பண்ண வாய்ப்பு இருக்கா? எம்பிடிஎஸ் 8 பாயிண்ட். எம்பிடிஎஸ் 8 பாயிண்ட். அருமையான ஒரு இது. ஜோன்ல வர பாக்குறான். ஜோன் அவன் அடிச்சா மூடிந்தது கைஸ். மூடித்து விட்டார்கள். ஒண்ணும் நவதலஸ். நாராயணன் 10 பாயிண்ட். ஆமா நாராயணன் எழுச்சி. நாராயணோட எழுச்சி 10 பாயிண்ட்.